சென்னையில மட்டுமே 34 லட்சம் பேர்னு வந்து சொல்றாங்க சார். அதுவே ஏற்புடையது மாதிரி இல்லையே சார் நமக்கு. சென்னையில் 34 லட்சமா? சென்னையில் மட்டும் ஆமா 16 தொகுதிகளில் நீங்கள் சொல்றது 16 சட்டமன்ற தொகுதிகளில் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்களா? ஏன்னா உங்களுக்கு சென்னையில் தான் நிறைய இந்த மாதிரி வாக்குகள் இருக்குது, போலி வாக்குகள், டூப்ளிகேஷன். அதாவது இப்போ நான் இங்கே இருக்கேன் ஐநாவரத்தில், போன வாட்டி நான் வந்து கீழ்பாக்கில் இருந்திருப்பேன், அங்கேயும் ஓட்டிருக்கோம் இங்கேயும் ஓட்டிருக்கோம். இப்போ ஏதோ ஒரு இடத்துல தானே நம்ம ஓட்டு போட போகிறோம். அப்போ அதை கேன்சல் பண்ணும்போது அது குறையும் இல்லை அந்த நம்பர். அப்போ இந்த மாதிரி பவுண்ட் டு டிக்ரீஸ் தாங்க. அதாவது இந்த வாக்காளர் எண்ணிக்கை என்பது இந்த சார் பண்ணால் கண்டிப்பாக குறையும். அதில் ஒன்றும் நம்ம ஆச்சரியம். ஆனால் உண்மையான வாக்காளர்கள் விடுபடுறாங்களா? இப்போ ஒரு அம்மா நான் பார்த்தேன் ட்விட்டரில் போட்டிருக்கு, சேலத்துலேருந்துன்னு. அந்த அம்மா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காங்க, எனக்கு அவங்கள பற்றி தெரியும். அவங்க சொல்லியிருக்காங்க அது இட் ஹாஸ் டு பி வெரிஃபைட். எங்கள் தெருவில் இருக்கிற முஸ்லீம் வாக்காளர்கள் பேர்லாம் இல்லைன்றாங்க. இல்லைன்னு சொல்லி கதறிட்டு இருந்தால் போதாது. அது உண்மைன்னா அவங்களெல்லாம் ஃபார்ம் 6 கொடுத்து அவங்கள சேர்த்துக்க சொல்லணும். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.